இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். இந்த பிரதர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இது மாதிரி ஒருத்தவங்க குழந்தை பிறந்து இறந்து போயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிரதர் அப்படின்னாரு. பேருக்கா? லட்சுமிண்ணா. என்ன வயசுக்கு ஆகுது? 21 வயசு ஆகுது. குழந்தை உங்களுக்கு தான் பிறந்து இறந்தது? ஆமாண்ணா. என்னக்கா ஆச்சு? வயிற்றுக்கு நான் சாப்பாடு இல்லைண்ணா, ரொம்ப கஷ்டப்படுறேன். காலையில் சாப்பிட்றது தானே, மதியம் நைட்டு ஏதாவது கடை வாங்கி தானே சாப்பிடுவேன். உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்குறாரு? வீடு பற்றி செஞ்சுக்கிறேன். இந்த கண்ணு தெரியாம கூட போகிறதா? குழந்தை ஏன் இறந்தது? என்ன ஆச்சு? வயிற்றுக்கு சாப்பாடு இல்லைண்ணா, வசதி அவ்வளோக்கா இல்லை, கடன் அதிகமாக இருக்கு. இந்த சாப்பாடுக்கு வசதி இல்லைண்ணா, ஏதோ பக்கத்தில் ஏதோ கடை வாங்கி தானே சாப்பிட்றோம். 3 நேரம் சாப்பிட்றீங்களா இல்லையா? 3 நேரம் சாப்பிட்றதுண்ணா, 1 நேரம் தானே சாப்பிடுவேன். சொல்றீங்க வயிற்றுல பிரசவம், அது நம்ம கர்ப்பமா இருக்கப்ப நம்மளுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சாப்பிட்றோமோ அப்போ தானக்கா குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். இது முதல் குழந்தை எதுனா குழந்தை தான்? மொதல் குழந்தை. முதல்படாதீங்கக்கா, எனக்கு அதான் சொன்னார் இந்த மாதிரி பிரதர் ஒருத்தர். கவலைப்படாதீங்கக்கா, ஏதோ கடவுள் வந்து ஒரு குழந்தைய உங்களை எடுக்கிறாருன்னா இன்னொரு அழகான நல்ல குழந்தை கொடுக்க போறாருன்னு அர்த்தம். சரியா? கவலைப்படாதீங்க. மனசுல வந்து கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாமே இருக்கும். அதை தாங்க ஒரு தாயால எதை தாங்க முடியாது அந்த இதை நீங்க தாங்கிட்டு இருக்கீங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நீங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நான் சாப்பிடல அதனால குழந்தை இருந்துருச்சுங்கிறீங்க பாருங்க, அதை என்னால ஏற்கவே முடியல. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எனக்கு முதல்ல தெரிஞ்சுதான் கூட நான் முதல்ல வந்து உங்களுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணிருக்கேன். எனக்கு அவர் சொல்லவும் தான் தெரியும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொன்ன எப்போ சொன்னாரோ எனக்கு அப்போ வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. கவலைப்படாதீங்க, இப்போ நான் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு நான் இனிமேல் நான் வழி பண்ணிட்டேன். சரியா? நான் ஒரு அண்ணனா இல்லை ஒரு தம்பியா நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு சாப்பாட்டுக்கு நான் இப்போ உடனே ஜாமான் எல்லாமே வாங்கி தரேன். தயவு செய்து இனிமேட்டா நல்லா சாப்பிடுங்க. உடம்புல ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்குதா? குழந்தை இறந்துருச்சு. உங்களுக்கு அதோட நல்ல குழந்தை தரப்போறான்னு அர்த்தம். சரியா? எதை நினைச்சு மனசு வருத்தப்படாதீங்க. உங்க சாப்பாட்டுக்கு நான் இனிமேல் நான் உதவி பண்றேன். சரியா? உங்க வீட்டுக்காரு அவர் சம்பாரிச்சு வர்றதை வச்சு நீங்க வேற ஏதாவது செலவை பாருங்க. அவர்கிட்டையும் நான் வந்து இந்த மாதிரி பிரதர் ஒருத்தர் அண்ணன் ஒருத்தர் வந்துட்டு போனாங்க, இந்த மாதிரி விசாரிச்சாங்க, வந்துட்டு நம்மளுக்கு சாப்பாடுக்கு இன்னும் உதவி பண்ணிட்டு தரேன் இருக்காங்க அப்படின்னு தைரியமா இருக்க சொல்லுங்க. சரியா? மனசு விட்டுறாதீங்க. இந்த மனசு விட்டீங்கன்னு ரொம்ப கஷ்டம். இனிமேட்டா சாப்பிடணும். இப்போ காலையில் சாப்பிட்டீங்களா இல்லையா? கலந்து சாப்பிடணும். கலைஞ்சு சாப்பிடலையா? முதல்ல சாப்பாடு தரேன். சரியா? உங்களுக்கு இனிமேல் பொருள் உங்களை வீடு தேடி வந்து சேரும். சரியா? நல்லபடியாக அடுத்த குழந்தை நல்லா ஆரோக்கியமாக பிறக்கும். தைரியமாக இருங்க. நாங்கள் அக்கா, இதில் வந்து உங்களுக்கு ஒரு சிப்பு அரிசி இருக்கு. சரியா? இதில் பாருங்க, உங்களுக்கு 2 மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லாமே வாங்கிட்டேன். எதுவுமே இனிமேல் சாப்பாட்டுக்கு இல்லை சாப்பிடல அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லேருந்து உப்புலேருந்து எல்லாமே இருக்கு, ஜீனிலேருந்து எல்லாம் இருக்கு. நீங்கள் வந்து இனிமேல் இதை நல்லா சாப்பிட்டு நீங்கள் உடம்ப இனிமேல் நீங்கள் கேர் பண்ணிக்கணும். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் வயிற்றுல குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். சரி? அடுத்த குழந்தை நல்லபடியாக பிறக்கும். கவலைப்படாதீங்க. இதை நினச்சி இனிமேல் கவலைப்படுவீங்களா? விட்டுருங்க. நான் அடுத்து உங்களுக்கு நல்ல குழந்தைய கடவுள் தரப்போறாருன்னு நினச்சிக்கோங்க. சரியா? நான் கூட பிறந்த அண்ணா தம்பி கூட இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன்னு நீங்க அண்ணனா தம்பி செஞ்சுருக்கீங்க. சந்தோஷம். நான் உங்கள் அண்ணனாவே நினச்சிக்கோங்கக்கா. சரியா? நீங்கள் என்னைக்கு வந்து வயிறுக்கு சாப்பிடலாம்னாலும் என் குழந்தை இறந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா என்னால் அதை ஏற்றுக்கவே முடியும். இப்போ வரைக்கும் என்னால் அதை ஏற்றுக்க முடியும். அதனால தான் சத்தான பொருள் உங்களுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நீங்கள் நல்லா சாப்பாடு போடணும். நீங்கள் சாப்பிட்றீங்களாக்கா எனக்காக? இது போதுமா? வேற எதுவும் வேணுமாக்கா? சரி வாங்க, சாப்பிட்றீங்களா? அக்கா நல்லா சாப்பிடுங்க. சரியா? சந்தோஷமாக்கா? குழந்தைய பக்கத்துல இருக்கிற மாதிரி சந்தோஷமா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க.